Hello everyone, welcome back to my channel Easy Way to Learn English with VJ. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக நான் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்குமே வந்து தமிழில் தெளிவாக டீச் பண்ணிட்டு இருக்கேங்க. அந்த டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கிலீஷ் ரெனன் மார்டின் கிராமர் சீரீஸில் இருக்கக்கூடிய ப்ரைமரி ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் வித் ஆன்சர் கீயோட. இப்போ நம்ம மிடில் ஸ்கூல் பார்த்துட்ருக்கோம், ஹாஃப் ஆஃப் த புக் முடிக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா, பொசிஷன் ஆஃப் அட்வர்ப்ஸ். இது யாருக்குமே தெரியாத ஒரு டாப்பிக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அட்வர்ப்ஸ்னால் என்ன, அதை எங்கே எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு சென்டென்ஸில் அட்வர்பை எங்கே ப்ளேஸ் பண்ணணும், அது எந்த மாதிரியான ரோல் எல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்வர்ப்னா என்ன? அட்வர்ப்னா ஒரு வேர்பை குவாலிஃபை பண்ணக்கூடிய வேர்ட்ஸை தான் வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறோம். குவாலிஃபையர்னால் எப்படி, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ஸோ நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட அந்த ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதை தான் வந்து அட்வர்ப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். பொதுவாக அட்வர்ப் ஒரு சென்டென்ஸில் எங்கே வரும் அப்படின்னா, அது எந்த வேர்டை குவாலிஃபை பண்ணுதோ அதுக்கு அடுத்த இடத்துல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் he had got almost to the top when the rope broke. இதில் பார்த்தீங்கன்னா almost அப்படிங்கிறதான் அட்வர்ப். இந்த காட்டை தான் குவாலிஃபை பண்ணுது. ஸோ காட்டுக்கு அடுத்தபடியாக இந்த almost அப்படிங்கிற அட்வர்பை நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடியது. ஆனால் இனிமேல் நான் ரீட் பண்ணக்கூடிய இந்த சென்டென்ஸில் பாருங்கள், அந்த ஒரு அட்வர்பை வேறு இடத்துல மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட மீனிங்கே மாறுது. என்னங்க சொல்கிறீங்க, ஒரு வார்த்தையை மாற்றுறதுனால அர்த்தம் மாறுமா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக மாறும். இப்போ தமிழில் நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ ஒரு கடையில் வந்து ஒரு பாட்டியம்மா வந்து ஆப்பம் சுட்டு விற்றுட்ருக்குறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, சக்கரை விலை அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறதுனால இன்னையிலேருந்து கொடுக்குற அப்பத்துக்கு வந்து சக்கரை கிடையாது அப்படிங்கிறத ஒரு போர்டில் எழுதி போடுறாங்க. அவங்க எப்படி எழுதி போட்டிருப்பாங்க, இன்று முதல் அப்பத்திற்கு சக்கரை இல்லை அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. ஒருத்தர் வராரு, ஒரு அப்பம் வாங்கி சாப்பிட்றாரு, ரெண்டாவது ஒரு அப்பம் கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த அப்பத்துக்கு எனக்கு சக்கரை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னு அந்த பாட்டி கேட்கவும், நீங்கள் இன்று முதல் அப்பத்திற்கு தானே சக்கரை இல்லைன்னு சொன்னீங்க, நான் ரெண்டாவது தானே கேட்குறேன், எனக்கு ரெண்டாவதுக்கு வந்து சக்கரை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு ஸ்டோரி நம்ம சின்ன வயசில் கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு வேர்டை நம்ம ஸ்பேஸ் விட்டு ரீட் பண்ணால் எப்படி அர்த்தம் மாறுது, அந்த மாதிரி தான் இங்கே அட்வர்பை வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணோன்னா அந்த சென்டென்ஸோட மீனிங்கே மாறுது. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை கேளுங்க. ஐ ஹவ் ஆஃபன் தாட் ஆஃப் மேரியிங். இதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? நான் வந்து அடிக்கடி சிந்தனை பண்ணியிருக்கேன், அதாவது மேரேஜ் பண்ணிக்கிறத பற்றி நான் நிறைய தடவை சிந்தனை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கான மீனிங். இப்போ சேம் சென்டென்ஸ் தான், ஐ ஹவ் தாட் ஆஃப் மேரியிங் ஆஃபன். ஸோ இப்போ இந்த ஆஃபனை கடைசியாக போட்ட உடனே என்ன மீனிங் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் நிறையா முறை மேரேஜ் பண்ணுறதுக்காக யோசனை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் பலமுறை சிந்தித்தேங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ்க்கு. செகண்ட் சென்டென்ஸில் அந்த ஆஃபனை கடைசியாக போட்டோடனே நிறையா வாட்டி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி மீனிங் மாறுது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹி ஆஃபன் சேஸ் ஹி விசிட்ஸ் ஹிஸ் ஃபாதர். அவன் அடிக்கடி சொல்லுவான் அவங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வரதா அப்படின்ட்டு. அடுத்தது பாருங்கள், ஹி சேஸ் ஹி ஆஃபன் விசிட்ஸ் ஹிஸ் ஃபாதர். அவன் சொன்னால் எங்கள் அப்பாவை நான் அடிக்கடி போய் பார்ப்பேன்னு. ஸோ இந்த அடிக்கடி ஆஃபன்கிற வார்த்தையை ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் யூஸ் பண்ணால் ஒரு அர்த்தமும், செகண்ட் சென்டென்ஸில் வேறு பொசிஷனில் யூஸ் பண்ணும்போது வேறு அர்த்தமும் கிடைக்குது இல்லையா? ஸோ இதனால தான் நம்ம வந்து பொசிஷனை தெரிஞ்சு கரெக்டாக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு அட்வர்ப் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பை மாடிஃபை பண்ணுதுன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸில் ட்ரான்சிட்டிவ் வேர்ப் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்னா என்னெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சென்டென்ஸில் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ அந்த அட்வர்ப் எங்கே வரணும்னா அந்த வேர்டுக்கு அடுத்தபடியாக எதை குவாலிஃபை பண்ணுதோ அதுக்கு அடுத்தபடியாக அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான 3 எக்ஸாம்பிள் தான் இது. ஆல் த பாய்ஸ் இன் த கிளாஸ் ஒர்க் வெல். ஸோ ஒர்க் வெல், இந்த இடத்துல ஒர்க் அப்படிங்கிறதா வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், அதுக்கான அட்வர்ப் தான் வெல். மை ஃப்ரெண்ட் லிவ்ஸ் தேர், தே அரைவ்ட் லேட். இதில் பார்த்தீங்கன்னா தேர் லேட். She spoke fluently, he died peacefully. இந்த இடத்துல fluently, peacefully இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா adverb தான். இது வந்து intransitive verb மாடிஃபை பண்ணுது. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, adverbs of frequency. எங்கெல்லாம் நம்ம adverbs of frequency யூஸ் பண்ணுறோமோ, அதாவது மேலே often ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், அந்த மாதிரியான வேர்ட்ஸ். அது என்னென்ன வேர்ட்ஸ்னால் always, ever, often, seldom, never, sometimes, frequently. இந்த மாதிரியான adverbs எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வேர்புக்கு முன்னால் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள், ஹி ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் த ட்ரூத். இப்போ வந்து ஹீ ஸ்பீக்ஸ் த ட்ரூத் ஆல்வேஸ் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டு தான், ஆனால் வந்து ஆல்வேஸை ஸ்பீக்ஸ்க்கு முன்னால் போடுறது தான் கரெக்டான பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பொசிஷனை மாற்றினா மீனிங் மாறலை தான், அதுக்காக நம்ம தப்பான இடத்துல அதை யூஸ் பண்ணக்கூடாது. எங்கெல்லாம் நம்ம வந்து அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அந்த வேர்டை வேர்புக்கு முன்னாடியே நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். நத்திங் எவர் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். ஐ ஆஃபன் மீட் ஹிம் நியர் மை ஹவுஸ். ஹி செல்டம் மேக்ஸ் அ மிஸ்டேக். ஹி நெவர் கன்ஃபர்ஸ்ட் ஹிஸ் ஃபால்ட். I sometimes feel depressed. I frequently visited him while in Delhi.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வென்சியவே நம்ம வேர்புக்கு அடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன இப்போ தானே வேர்புக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் சொன்னீங்க, இப்போ அடுத்து யூஸ் பண்ணணும் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேர்ப் வந்து பி ஃபார்ம் வேர்பாக இருந்தால், எப்போல்லாம் வேர்ப் டு பியாக இருந்தால் அங்கெல்லாம் நம்ம வந்து அந்த பி ஃபார்ம் வேர்பை சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து போட்டுருவோம், அதுதான் கரெக்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃப்ரீக்வென்சியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீ இஸ் ஆல்வேஸ் சியர்ஃபுல். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் சியர்ஃபுல், அதுதான் வந்து நார்மல் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஆல்வேஸுங்கிற ஒரு அட்வர்பை ஆட் பண்ண போகிறோம். இங்கே வேர்ப் எதுன்னு கேட்டிங்கன்னா இஸ். ஸோ இது வந்து பி ஃபார்ம் வேர்பாக இருக்கிறதுனால ஹீ இஸ்க்கு அப்புறமா ஆல்வேஸ் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்பெல்லாம் நம்ம வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்பை யூஸ் பண்ணுறோமோ, ஸோ ட்ரான்சிட்டிவ் வேர்பை யூஸ் பண்ணோனாலே அந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் நம்ம ட்ரான்சிட்டிவ் வேர்ப் யூஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து அட்வர்பு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா வரணும். ஸோ அப்புறமா வருதுன்னா அட் எண்டில் தான் வரும்னு அர்த்தம். ஸோ அட் எண்டில் தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது, ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் ஐ ஃபீல் திஸ் இன்சல்ட் கீன்லி. ஸோ இந்த கீன்லிங்கிறத வந்து இன்சல்ட்டுக்கு அப்புறமா யூஸ் பண்ணணும். இப்போ இந்த 2 எக்ஸாம்பிளும் பாருங்கள். இது வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கான தான். ஹீ performed his duty creditably. He does his work carefully. ஸோ இங்கெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சிச்சுவேஷன் நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்பும் யூஸ் பண்ணுறோம், மெயின் வேர்பும் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு அட்வர்பை ப்ளேஸ் பண்ணணும்னா எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நம்ம அட்வர்பை ப்ளேஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் ஆஃபன் told him to write neatly. ஸோ இந்த இடத்துல ஹேவ்க்கு அப்புறமா ஆஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஷல் certainly miss him. இந்த இடத்துல ஷால்க்கு அப்புறமா யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ did not know his address. ஸோ not அப்படிங்கிறத இங்கே அட்வர்ப், அதை டிட்டுக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்கள். ஒரு அட்வர்ப் நம்ம யூஸ் பண்ணுறோம், அது வந்து ஒரு அட்ஜெக்டிவாக குவாலிஃபை பண்ணுது, இல்லைனா இன்னொரு அட்வர்பையே குவாலிஃபை பண்ணுது. ஸோ ஒரு சென்டென்ஸில் அட்ஜெக்டிவோ அட்வர்போ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதை குவாலிஃபை பண்ணுற மாதிரி இன்னொரு அட்வர்ப் அங்கே நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதை எங்கே ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்மீடியட்லி பிஃபோர் இட். எந்த வேர்டுக்கு நம்ம குவாலிஃபை பண்ண போகிறோமோ அதுக்கு ஜஸ்ட் பிஃபோராக நம்ம அதை எழுதிடணும், சொல்லிடணும் அப்படின்றாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ராமா இஸ் அ ரேதர் லேசி பாய். do not speak so fast. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா rather and so அப்படிங்கிறத நம்ம லேசிக்கு முன்னாடியும் ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், என்ன அப்படின்னா எங்கெல்லாம் நம்ம இனஃப் அப்படிங்கிற அட்வர்பை யூஸ் பண்ண போகிறோமோ அது எப்பயுமே எந்த வேர்டை குவாலிஃபை பண்ணுதோ அதுக்கு அடுத்ததாக தான் வரும், நெக்ஸ்ட் டூவாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், he was rash enough to interrupt. You know well enough what I mean. He spoke loud enough to be heard. ஸோ இந்த இதில் வெல் இனஃப், லவுட் இனஃப், ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வெல் லவுடை தான் இந்த இனஃப்ங்கிற வேர்டு குவாலிஃபை பண்ணுது. ஆனால் இங்கே நம்ம முன்னால் யூஸ் பண்ணலை, லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், அடுத்ததாக யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்லிங்கிற இந்த அட்வர்பை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கீழே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் அந்த ஒன்லிங்கிற வேர்டை வேறு பிளேஸில் போடுறதுனால எப்படியெல்லாம் மீனிங்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஹீ லென்ட் மீ அ புக் அப்படின்னா ஹீ அண்ட் நோபடி எல்ஸ், யாராலையும் பண்ண முடியாது, அவனால் மட்டும் முடியும்னு சொல்கிற மாதிரி. ஹீ ஒன்லி லென்ட் மீ அ புக், அவை மட்டும்தான் எனக்கு கொடுத்தான். ஹீ டிட் நாட் கிவ் இட் அவே அப்படிங்கிற மீனிங்கில் வருது. he lent only me a book, அவங்க எனக்கு மட்டும்தான் புக்கு கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி வருது. he lent me only a book or he lent me a book only. இப்படி நம்ம புக்குக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒன்லியை போட்டோம்னா அவன் எனக்கு புக்கு மட்டும்தான் கொடுத்தான், வேறு எதையும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிற மீனிங்கில் வருது. ஸோ அந்த ஒன்லிங்கிற வேர்டை ஃபஸ்ட்டாக போட்டிருக்கோம், மிடிலாக போட்டிருக்கோம், லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். அப்போ மீனிங் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ எங்கே தாங்க இந்த ஒன்லியை போட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, இப்போ நான் எந்த வேர்டை மாடிஃபை பண்ண போகிறேனோ அந்த வேர்டுக்கு ஜஸ்ட் பிஃபோராக போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ டிட் ஒன்லி 2 sums, நான் 2 கணக்கு தான் முடித்தேன், வேறு எந்த கணக்கையும் நான் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது அப்போது இது குவாலிஃபை பண்ண போகிறது அந்த 2 sums. அந்த 2 sumsக்கு முன்னால் தான் நான் அந்த ஒன்லிங்கிறத போடணும். இப்போ ஒன்லியை தூக்கி ஃபஸ்ட்டு நான் போட்டேன்னா அப்போ அந்த 2 sums அது குவாலிஃபை பண்ணாது. ஸோ அதனால் எந்த வேர்டை நம்ம குவாலிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேர்டுக்கு பிஃபோராக ஒன்லி யூஸ் பண்ணுறது கரெக்ட் யூசேஜ்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மலான இங்கிலீஷில் ஒன்லியை எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் த வேர்ப் அப்படி தான். ஆனால் சில இடங்களில் எப்போல்லாம் சப்ஜெக்டை மென்ஷன் பண்ண போகிறோமோ அப்போ சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீ ஒன்லி டிட் 2 sums. ஹீ ஒன்லி ஸ்லெப்ட் 3 hours. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் மட்டும்தான் 2 sums முடிச்சிருக்கான், அவன் மட்டும்தான் 3 மணி நேரம் தூங்கியிருக்கான். ஸோ எங்கெல்லாம் நம்ம சப்ஜெக்டை வந்து மாடிஃபை பண்ண போகிறோமோ அப்போ வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னால் சொல்லாமல் சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் சொல்கிறது ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம மிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய அட்வர்ப்ஸ் எதெல்லாம் கேட்டிங்கன்னா எவர், நெவர், ஸ்கேர்ஸ்லி, எவர் ஆர் ஆஃபன் மிஸ்பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வேர்ட்ஸை வந்து நம்ம ரொம்ப மிஸ்பிளேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அட்வர்பை ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க, நம்ம எங்கே அதை யூஸ் பண்ணணுன்றதை கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், the 2 brothers are alike.
ஸோ இங்கே நியர்லி அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க. இதை எங்கே ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அலைக்குக்கு முன்னால். ஹீ ஹேஸ் ப்ராமிஸ் டு பே ஃபைட்ஃபுல்லி அப்படிங்கிறது அட்வர்ப். இங்கே இதை நம்ம ஹேஸ்க்கு அப்புறமா யூஸ் பண்ணணும். தேர் வேர் 3 or 4 பாய்ஸ் லேட். இந்த இடத்துல ஒன்லி அப்படிங்கிறத 3க்கு முன்னால் ப்ளேஸ் பண்ணணும். ஐ டிட் நாட் வாண்ட் டு கம். இதில் ரியலி அப்படிங்கிற வேர்டை ஐக்கு அப்புறமா போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது சப்ஜெக்டை ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால. ஐ கேம் டு ரிட்டர்ன் அ புக். இங்கே பார்த்தீங்கன்னா மியர்லி அப்படிங்கிறத கேம்க்கு அப்புறமா போட்டால் கரெக்டாக இருக்கும். வி கேன் சக்சீட் பை ஹார்ட் ஒர்க். இந்த இடத்துல ஒன்லி அப்படிங்கிறத சக்சீடுக்கு அப்புறமா போடணும். வி ஷுட் ஸ்பீக் இல் ஆஃப் த டெட். இதில் பார்த்தீங்கன்னா நெவர் அப்படிங்கிறத ஷுட்டுக்கு அப்புறமா போடணும். ஏன்னா இது ஒரு மாடல் ஆக்சிலரி. ஹீ இன்வைட்டட் மீ டு விசிட் ஹிம். இந்த இடத்துல ஆஃபன். ஸோ ஃப்ரீக்வன்சியை நம்ம சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா போடுவோம் இல்லையா? ஸோ அதனால் ஹீ ஆஃபன் போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அட்வர்ப்ஸ் பற்றி ரொம்ப கிளியராக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இனிமேல் அட்வர்ப்ஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம். ஆன்லைன் ஷாப் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஆப்பை தேடிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கான ஆப் தான் இது BuyMote. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும். நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோருக்குள்ளே போகும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் இருக்க ப்ரைஸ் லிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். எப்பயுமே உங்களுக்கு இந்த சைட்டில் 20% டிஸ்கவுண்ட்டோட தான் எல்லா ப்ராடக்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. வித் 7 days டெலிவரியோட. ப்ராடக்ட்டெல்லாம் எப்பயுமே குவாலிட்டியாக தாங்க இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உங்களோட பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching this video. We'll see you in another useful video.